எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைந்த தாயக்கட்டை அல்லது மாயமான தாயக்கட்டை, மறைந்து போன தாயக்கட்டை, இப்படி எப்படி வேணாலும் இந்த ஹிந்தி டைட்டிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா கிடைக்கும். ஸோ பேசிக்காக மறைந்த அல்லது மறைந்து போன மாயமான அந்த மாதிரி, அப்புறம் தாயக்கட்டை. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரியை தமிழில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து இதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸாக வந்து தமிழ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, ஒரு முறை நடந்த விஷயம் இது. 2 சூதாட்டக்காரர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் ஒருவரோ நேர்மையானவராக இருந்தார், ஆனால் மற்றொருவர் நேர்மையற்றவராக இருந்தார். நேர்மையற்ற சூதாட்டக்காரர் தான் பந்தயத்தில் தோற்று போகிறோம் என்று உணரும் போது அவர் ரகசியமாக தாயக்கட்டையை விழுங்கிவிட்டு தாயக்கட்டை மறைந்து விட்டது என்று சொல்வார். அதாவது தோக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னாலே டக்குன்னு அவங்கள அந்த ஆப்போசிட் பர்சனை வந்து ஏமாத்திட்டு தாயக்கட்டை முழுட்டு தாயக்கட்டை எங்கேயோ மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏமாத்திடுவார். தாயக்கட்டை எப்படி முழுங்க முடியும்னு கேட்காதீங்க, இந்த ஸ்டோரியில் அப்படி வருது. ஒரு முறை முதல் சூதாட்டக்காரர் அவருடைய தந்திரத்தை பார்த்துவிட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். ஸோ இது வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 சூதாட்டக்காரர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் ஒருவரோ, அதாவது முதலாவதனவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்மையானவர், இரண்டாம் பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்மையற்றவர். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஒரு முறை முதல் சூதாட்டக்காரர் அப்படின்னா, ஸோ முதல் சூதாட்டக்காரர் யார்? அந்த நேர்மையானவர். ஓகே, சூதே ஆடினாலும் அவர் வந்து நேர்மையாக சூதாடுறவர் அவர். ஒரு முறை முதல் சூதாட்டக்காரர் அவருடைய தந்திரத்தை பார்த்துவிட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். அதாவது என்னன்னா, அந்த முதல் சூதாட்டக்காரர் யார்? நேர்மையானவர். அவர் வந்து அவருடைய தந்திரத்தை, இந்த இடத்துல அவருடைய அப்படிங்கிறது யாருன்னா நேர்மையற்றவருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவர் நல்லவர், இவர் வந்து கெட்டவர். ஸோ நல்லவர் வந்து கெட்டவரோட தந்திரத்தை வந்துட்டு பார்த்துடுறாரு. ஓகே, அவருடைய தந்திரத்தை பார்த்து விட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். ஸோ யார் தீர்மானிக்கிறாங்க? நல்லவர் வந்து தீர்மானிக்கிறாரு. எதை பார்த்து? அந்த கெட்டவரோட தந்திரத்தை பார்த்து அந்த கெட்டவருக்கு வந்து பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். ஓகே, அடுத்த நாள் அவர் விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்பே தாயக்கட்டைகளில் மீது கொஞ்சம் விஷம் தடவி விட்டார். அடுத்த நாள் அவர், இந்த இடத்துல அவர் யாரு அப்படின்னா நல்லவர். ஓகே, அதாவது நல்லவர்ல நேர்மையானவர். ஸோ அந்த நேர்மையானவர் வந்து விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்பே தாயக்கட்டைகளின் மீது கொஞ்சம் விஷம் தடவி விட்டார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நேர்மையற்ற சூதாட்டக்காரர் பந்தயம் தோற்க ஆரம்பித்தார். தன்னுடைய தோல்வி நிச்சயம் என்று புரிந்து கொண்ட அவர் எப்போதும் போல தாயக்கட்டையை விழுங்கிவிட்டார். ஸோ அந்த நேர்மையற்றவர் வந்து தோக்குற மாதிரி வந்தானோ எப்பவும் போல அவர் வந்து அந்த தாயக்கட்டைகளை வந்து முழுங்கிட்டாரு. சிறிது நேரத்தில் விஷம் தன் தாக்கத்தை காட்ட தொடங்கியது. அவர் நோய்வாய்ப்பட்டார். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செஞ்சதும் அவர் வந்துட்டு நோய்வாய்ப்பட்டாராரு. அதாவது வந்து நம்ம விஷம் குடிச்சா அந்த உடம்பு சரியில்லாம போவாங்க இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. அவருடைய நிலையை பார்த்து நேர்மையான சூதாட்டக்காரருக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது. ஸோ அவர் கஷ்டப்படுறது, அந்த விஷம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறாரு. அதை பார்த்ததும் அந்த நேர்மையான அந்த சூதாட்டக்காரருக்கு வந்துட்டு பரிதாபம் ஏற்படுது. அவர் அவருக்கு சிகிச்சை அளித்து அவரை சரி செய்தார். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அவர் வந்து யாருன்னா நேர்மையானவர். இந்த இடத்துல அவரை அப்படின்னு வர்றது யாரு அப்படின்னா நேர்மையற்றவர். ஸோ அந்த நேர்மையானவர் வந்து இந்த நேர்மையற்றவருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து சரி செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. அதாவது நேர்மையானவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் நண்பா, அதாவது மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு. கூப்பிட்டு, நான் இவையெல்லாம் உனக்கு பாடம் கற்பிக்க செய்தேன். ஸோ நான் இதெல்லாம் வந்து உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். இனி ஒருபோதும் உன்னுடைய எந்த நண்பனையும் ஏமாற்றாதே. ஸோ இனி வந்து எந்த நண்பனையும் இந்த மாதிரி ஏமாத்தாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்று அவர் புரிய வைத்தார். ஸோ இப்படி சொல்லி வந்து அவரோட அந்த நேர்மையற்ற சூதாட்டக்காரருக்கு வந்து இவர் புரிய வைக்கிறாரு.
இப்போ வந்துட்டு மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்துட்டு ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வரேன். காணவில்லை, மறைவது, இல்லை காணாமல் போவது, இதெல்லாம் வந்து காயப். ஓகே, காயப் ஆக்சுவலாக வந்து காயப் ஹோஜானா தான். இந்த இடத்துல வந்து ஸ்டோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காயப் அப்படின்னு மட்டும் வரும். அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். தாயக்கட்டை பான்சா. ஓகே, பான்சா. முறை பார். விஷயம் பாத். சூதாட்டக்காரர் ஜுவாரி. ஜுவாரி. வாழ்வது ரெஹனா. நேர்மையான ஈமான்தார். ஈமான்தார். ஆனால் லேக்கின் மற்றொருவர் தூஸ்ரா. தூஸ்ரா. நேர்மையற்ற அப்படின்னா பே ஈமான். ஸோ ஈமான் பே ஈமான். ஓகே. உணர்வது லக்னா. அதாவது மனசில் தோணுது, மனசில் படுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு லக்னாக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல லக்னா அப்படிங்கிறது உணர்வு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். பந்தயம் தாவ். தாவ். தோற்று போவது ஹார்னா. ஹார்னா. ரகசியமாக அப்படின்னா வந்து சுப்கேசே. சுப்கேசே அதாவது யாருக்கும் தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்றது. விழுங்குவது நிகழ்னா. நிகழ்னா. சொல்வது கெஹனா. முதல் பெஹலா. தந்திரமான சாலாக்கி. சாலாக்கி. பார்த்து கொள்வது தேக்லேனா. தேக்லேனா. பாடம் சபக். சபக். ஆக்சுவலாக பாடம் அப்படின்னு நார்மலாக நம்ம வந்து ஸ்டடீஸில் வந்து லெசன் பற்றி சொல்வோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட் அப்படின்னு வரும். ஓகே, பாட் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த இடத்துல வந்துட்டு என்ன பாடம் கற்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது அதாவது யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாடம்க்கு வந்து சபக். ஓகே, ஸோ இதை வந்து லெசன் நார்மலாக நம்ம படிப்போம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. கற்பிப்பது சிக்கானா. சிக்கானா. தீர்மானிப்பது நிச்சய் கர்னா. அடுத்த நாள் அக்லே தின். அக்லே தின். விளையாட்டு கேல். தொடங்குவது ஷுரு ஹோனா. ஷுரு ஹோனா. முன்னாடி சே பஹலே. சே பஹலே. மீது பர். சில குச். விஷம் விஷய். சாரி விஷய் இல்லை, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. விஷ். ஓகே, விஷ். விஷய் அப்படின்னா வந்து விஷயம் அப்படின்னு வந்துடும். இது வந்து விஷம். விஷ். சில குச்ஹி. குச்ஹி. ஸோ விஷத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஹர் அப்படின்ற வேர்டும் இருக்குது. ஓகே, ஜஹர் அப்படின்னும் சொல்லுவாங்க. தடவுவது பூசுவது அப்படின்னா லகானா. லகானா. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு லக் ஃபார்ம் வருது. மேலேயும் நம்ம வந்து உணர்வதுக்கு ஒரு லக் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சென்டென்ஸ் பொறுத்து சிச்சுவேஷன் பொறுத்து மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேரம் சமயம் அப்படின்னா தேர். பிறகு கேபாத். தன்னுடைய அப்பினி. நிர்ணயம் நிச்சயம் அப்படின்னா தை. தை. புரிந்து கொள்வது சமஜ். எப்பவும் போல அப்படின்னா ஹமேஷா கீ தரஹ். தரஹ் வந்து போல மாதிரினா தரஹ், அது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் ஹமேஷா கீ தரஹ்ன்னு சொல்கிறோம். சிறிது நேரத்தில் அப்படின்னா தோடிஹி தேருமே. தோடிஹி தேருமே. தாக்கம் அசர். அசர். எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. காட்டுவது திக்கானா. நோய்வாய்ப்படுவது பீமார் ஹோனா. பீமார் ஹோனா. நிலைமை ஹாலத். ஹாலத். பரிதாபப்படுவது தயா ஆனா. தயா ஆனா. சிகிச்சை அளிப்பது இலாஜ் கரானா. இலாஜ் கரானா. சரி செய்தல் டீ கர்வானா. டீ கர்வானா. நண்பன் தோஸ்த். தோஸ்த். இவையெல்லாம் அப்படின்னா ய சப். ய சப். இப்பொழுது அல்லது இனி அப்படின்னா வந்து அப். ஸோ தனிப்பட்ட வார்த்தையில் வந்து பார்த்தோன்னா இப்போது அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான மீனிங். ஆனால் சென்டென்ஸோடு வரும்போது இனி அப்படின்றது நம்ம வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே. ஒருபோதும் கபி. கபி அதாவது நெவர். எந்த அப்படின்னா கிசி. நண்பன் மித்ர. மித்ர. ஏமாற்றுவது தோக்கா தேனா. தோக்கா தேனா. புரிய வைப்பது சம்ஜானா. சம்ஜானா. ஒரு முறை நடந்த விஷயம் இது. 2 சூதாட்டக்காரர்கள் வாழ்ந்தனர். ஒரு முறை நடந்த விஷயம் இது. ஒரு முறைனா ஏக் பார். ஏக் பார் கி பாத் ஹை.
ஸோ ஒரு பாத் அப்படின்னா விஷயம். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழில் சொன்னோம் நம்ம இப்படி சொல்லுவோம், பட் ஹிந்தியில் இந்த மாதிரி வரும். ஓகே, ஏக் பார் கி பாத் ஹை, எப்போ நடந்த விஷயம் அது, அந்த மாதிரி சொல்கிறது. 2 சூதாட்டக்காரர்கள் வாழ்ந்தனர். 2 அப்படின்னா தோ. ஸோ சூதாட்டக்காரர்கள் அப்படின்னா ஜுவாரி. ஓகே, ஜுவாரி ரஹத்தே தே. ஸோ சிங்குலருக்கும் ஜுவாரி தான், நம்ம ப்ளூரலுக்கும் இந்த இடத்துல ஜுவாரி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தோ ஜுவாரி ரஹத்தே தே. ஸோ எப்படி நம்மளுக்கு ப்ளூரல்னு தெரியும்னா இந்த நம்பர் வச்சும் இந்த ஃபாலோயிங் இந்த ஆக்சிலரிஸ் வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவர்களில் ஒருவரோ நேர்மையானவராக இருந்தார், ஆனால் மற்றொருவர் நேர்மையற்றவராக இருந்தார். ஸோ அவர்களில் அப்படின்னா வந்து உன்மேசே. ஓகே, உன் லோகோ மேசேன்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லலாம். ஓகே, உன்மேசே அப்படின்னா அவர்களில் அப்படின்னு அர்த்தம். ஒருவரோ அப்படின்னா ஏக்குத்தோ, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவர்கள ஒருவரோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஏக்குத்தோ நேர்மையானவராக இருந்தார், ஈமான்தார் தா. ஸோ உன்மேசே ஏக்குத்தோ ஈமான்தார் தா. ஆனால் அப்படின்னா லேக்கின், மற்றொருவர் நேர்மையற்றவராக இருந்தார். லேக்கின் தூஸ்ரா பேஈமான் தா. பேஈமான் தா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நேர்மையற்ற சூதாட்டக்காரர் தான் பந்தயத்தில் தோற்று போகிறோம் என்று உணரும் போது அவர் ரகசியமாக தாயக்கட்டையை விழுங்கிவிட்டு தாயக்கட்டை மறைந்து விட்டது என்று சொல்வார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நேர்மையற்ற சூதாட்டக்காரர் தான் பந்தயத்தில் தோற்று போகிறோம் என்று உணரும் போது, போது பொழுது வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜப் தோ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜப் ஜப் பேईमान जुआरी. ஓகே, ஜப் பேईमान जुआरी को लगता. ஸோ நேர்மையற்ற சூதாட்டக்காரர் தான் பந்தயத்தில் தோற்று போகிறோம் என்று உணரும் போது அப்படின்னா ஜப் பேईमान जुआरी को लगता. लगताना உணர்வது. ஓகே, लगता था कि वह दाव हार रहा है. ஸோ அவர் பந்தயம், தாவ்னா பந்தயத்துக்கு வந்து தாவ். ஸோ தாவ் ஹார் ரஹா, தாவ் மேன் நான் இந்த இடத்துல சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லலாம், பட் அது வந்து தேவை கிடையாது. ஓகே, தாவ் ஹார் ரஹா ஹே தோ. ஸோ ஜப் வந்தனால தோ போட்டிருக்கோம். ஓகே, தோ அவர் ரகசியமாக தாயக்கட்டையை விழுங்கிவிட்டு தாயக்கட்டை மறைந்து விட்டது என்று சொல்வார். வ சுப்கேசே. ஸோ ரகசியமாக அப்படின்னா வந்து சுப்கேசே. வ சுப்கேசே பான்சே கோ நிகழ் ஜாத்தா. ஸோ பான்சே அப்படின்றது இந்த இடத்துல வந்து தாயக்கட்டை 2 இருக்கும் இல்லைங்களா, அதனால ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ பான்சே கோ நிகழ் ஜாத்தா அப்படின்னா வந்து விழுங்கி விடுவார். விழுங்கி விட்டு என்ன சொல்வார் அப்படின்னா விழுங்கிவிட்டு தாயக்கட்டை மறைந்து விட்டது என்று சொல்வார். ஸோ இந்த இடத்துல முழுங்கிறது ஒரு ஆக்ஷன், அப்புறம் சொல்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ 2 ஆக்ஷன் இருக்குது. நம்ம வந்து தமிழ் இப்படி எழுதுகிறோம், இந்த இடத்துல வந்து ஆர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக நம்ம போன வீடியோஸ் வரைக்குமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம வந்து 2 ஆக்ஷன் சேர்த்து பேசும்போது ஆர் போட்டும் பேசலாம், அப்படி இல்லைன்னா கர்ரோ கேவோ இன்ட்ரடியூஸ் பண்ணியும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் கர்கே போட்டும் பேசலாம். அதாவது இந்த ஆர் அப்படின்றத எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு மட்டும் நிகழ் ஜாக்கர் அப்படின்னு வரும். ஸோ நிகழ் ஜாக்கர் அல்லது நிகழ் ஜாக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ நிகழ் ஜாக்கே கெஹனே லக்தா அப்படின்னா வந்து சொல்ல தொடங்குவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆர் அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். நிகழ் ஜாத்தா அப்படின்னா முழுங்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா கெஹனே லக்தா அப்படின்னா வந்து சொல்ல தொடங்குவார், சொல்வார் அல்லது சொல்ல தொடங்குவார். என்னன்னு சொல்ல தொடங்குவார் அப்படின்னா என்றுக்கு வந்து கீ போடுறோம். ஓகே, கீ பான்சா காயப் ஹோ கயா ஹே. அந்த தாயக்கட்டை வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஒரு முறை முதல் சூதாட்டக்காரர் அவருடைய தந்திரத்தை பார்த்துவிட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். ஒரு முறை ஏக் பார். பெஹலே முதல் அப்படின்னா பெஹலா. இந்த இடத்துல வந்து சென்டென்ஸோட அந்த சவுண்டுக்காக நம்ம வந்து பெஹலேன்னு மாற்றிடுறோம்.
पहले जुआरी ने उसकी चालाकी देख ली. ஸோ உஸ்கி சாலாக்கி, சாலாக்கி ஃபெமினைன் டேர்ம், அதனால் லீ போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் தேக்லியான்னு சொன்னால் தப்பா அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேக்லியான்னு சொன்னீங்கனாலும் அக்செப்டட் தான். ஏக் பார் பெஹலே ஜுவாரி நே உஸ்கி சாலாக்கி தேக்லி. ஸோ அவர் முதல் சூதாட்டக்காரர் வந்து இவரோட தந்திரத்தை வந்து பார்த்துடுறாரு. பார்த்து விட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். அகெயின் 2 ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ் இப்படி ஃப்ரேம் பண்ணுவோம். அது ஹிந்தியில் வந்துட்டு கர்ரோ கேவோ போடுவோம், இல்லைன்னா ஆர் இன்ட்யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் அப்படின்றது போடுறோம். ஆர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அண்ட் தான். இங்கிலீஷில் நம்ம அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஆர் அவருக்கு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். உசே சபக் சிக்கானே கா நிச்சய் கியா. ஸோ அவருக்கு வந்து பாடம் கற்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ உசே சபக் சிக்கானே கா நிச்சய் கியா. ஸோ நிச்சய் கர்னா அப்படின்னா தீர்மானிப்பது. ஸோ நிச்சய் கியா அப்படின்னா தீர்மானித்தார், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அடுத்த நாள் அவர் விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்பே தாயக்கட்டைகளின் மீது கொஞ்சம் விஷம் தடவி விட்டார். அடுத்த நாள் அக்லே தின் அவர் விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்பே. உஸ்னே கேல் ஷுரு ஹோனே சே பெஹலே ஹி. ஸோ முன்பு அப்படின்னா பெஹலே, இது வந்து முன்பே, அதனால பெஹலே ஹி. தாயக்கட்டைகளின் மீது கொஞ்சம் விஷம் தடவி விட்டார். பான்சே பர். ஓகே, பான்சே மீது அப்படின்னா சாரி, தாயக்கட்டைகளின் மீது. ஸோ பான்சே பர், கொஞ்சம் அப்படின்னா குச், விஷம் தடவி விட்டார் அப்படின்னா விஷ் லகா தியா. ஓகே, விஷ் லகா தியா, அதாவது விஷத்தை வந்து லைட்டாக பூசி விட்டுட்டாரு அந்த தாயக்கட்டையின் மீது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நேர்மையற்ற சூதாட்டக்காரர் பந்தயம் தோற்க ஆரம்பித்தார். ஸோ கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, குச் ஹி தேர் பாத். ஓகே, கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, குச் ஹி தேர் பாத் நேர்மையற்ற சூதாட்டக்காரர் பேஈமான் ஜுவாரி பந்தயம் தோற்க ஆரம்பித்தார். பந்தயம்னா என்ன? தாவ். தோற்பதுன்னா ஹார்னா. ஸோ இந்த இடத்துல வந்து தோற்க ஆரம்பித்தார் அப்படின்னா ஹார்னே லகா. ஸோ அவர் வந்து தோற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால ஹார்னே லகா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறோம். குச்சி தேர் பாத் பேயிமான் ஜுவாரி தாவ் ஹார்னே லகா. தன்னுடைய தோல்வி நிச்சயம் என்று புரிந்து கொண்டு அவர் எப்போதும் போல தாயக்கட்டையை விழுங்கிவிட்டார். தன்னுடைய தோல்வி நிச்சயம், நிச்சயம்னா வந்து தை அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். அப்படி ஹார் தை சமஜ். ஸோ அப்படி ஹார் தை சமஜ் அப்படின்னா தன்னுடைய தோல்வி நிச்சயம் என்று புரிந்து கொண்டு. ஸோ இது வந்து சிம்பிளாக 4 வார்த்தையில் ஃப்ரேம் பண்ணிடலாம். அப்படி ஹார் தை சமஜ். ஓகே, சமஜ்கர் அப்படின்னு சொல்லாமனா தாராளமாக சமஜ்கர் சமஜ்கே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவர் எப்போதும் போல தாயக்கட்டையை விழுங்கிவிட்டார். உஸ்னே ஹமேஷா கீ தரஹ். எப்போதும் போல அப்படின்னா ஹமேஷா கீ தரஹ் தாயக்கட்டையை விழுங்கிவிட்டார். பான்சா நிகல் லியா. ஸோ விழுங்கிவிட்டார் அல்லது முழுங்கி கொண்டார், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சிறிது நேரத்தில் விஷம் தன் தாக்கத்தை காட்ட தொடங்கியது. அவர் நோய்வாய்ப்பட்டார். சிறிது நேரத்தில் அப்படின்னா தோடிஹி தேருமே. ஸோ சிறிது நேரம்னா தோடி தேரு. ஸோ இந்த இடத்துல வந்து சிறிது நேரத்தில் அப்படின்னு வரனா தோடிஹி தேருமே. தோடி தேர்மேன்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த இடத்துல வந்து என்னென்னா இன்னுமே கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம், கொஞ்ச நேரத்துலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. தோடிஹி தேருமே விஷம் தன் தாக்கத்தை காட்ட தொடங்கியது. விஷ்ணே அப்னா அசர் திக்கானா ஷுரு கர்தியா. விஷ்ணே, ஸோ அந்த விஷம் வந்து தன்னுடைய அப்படின்னா அப்னா, தாக்கம் வந்து அசர். ஓகே, காட்ட தொடங்கியது அப்படின்னா திக்கானா ஷுரு கர்தியா. தோடிஹி தேருமே விஷ்ணே அப்னா அசர் திக்கானா ஷுரு கர்தியா. அவர் நோய்வாய்ப்பட்டார். ஸோ அதாவது காட்ட ஆரம்பித்ததும் அவர் வந்து சிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த எஃபெக்டை, அதுக்கப்புறம் வந்து அவர் சிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ 2 ஆக்ஷன். ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம ஆர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர் வ பிமார் ஹோ கயா.
இந்த இடத்துல பீமார் படுகையா அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக அதுவும் சொல்லலாம். ஓகே, பீமார் ஹோகையா, பீமார் படுகையா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவருடைய நிலையை பார்த்து நேர்மையான சூதாட்டக்காரருக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது. உஸ்கி ஹாலத் தேக்குகர், ஹாலத் அப்படின்னா நிலை அல்லது நிலைமை, இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால உஸ்கின்னு மாத்திரம். ஸோ அவருடைய நிலையை, ஸோ உஸ்கி ஹாலத் தேக்குகர், ஸோ அவருடைய நிலையை பார்த்து, இந்த இடத்துல தேக்குகேன்னு நான் சொல்லாமன்னா தாராளமாக தேக்குகே அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 2 ஆக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அவரோட நிலைமையை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பரிதாபப்படுறாரு, 2 ஆக்ஷன். ஸோ அதை ஜாயின் பண்ணுறக்காக, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறக்காக கர்ரோ கேவோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, உஸ்கி ஹாலத் தேக்குகர், இந்த இடத்துல தேக்குகேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். உஸ்கி ஹாலத் தேக்குகே ஈமான்தா ஜுவாரி கோ உஸ் பர் தயா ஆ கயி. ஸோ அந்த நேர்மையான சூதாட்டக்காரருக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டது. ஈமான்தா ஜுவாரி கோ உஸ் பர் தயா ஆ கயி. அவர் அவருக்கு சிகிச்சை அளித்து அவரை சரி செய்தார். உஸ்னே உஸ்கா இலாஜ் கராக்கர். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இடம்லாம் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். உஸ்கோ இலாஜ் கராக்கர் அப்படின்னு சொல்லலாமான்னா சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது அவருக்கு அப்படின்னப்போ உஸ்கோ போட்டும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து அவருக்கு உஸ்கா இலாஜ் கராக்கர் அப்படின்றத எதனால அப்படி யூஸ் பண்ணுறோன்னா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அந்த ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி மீன் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். உஸ்னே உஸ்கோ இலாஜ் தேக்கர். ஸோ இந்த இடத்துல உஸ்கோன்னு போட்டோம்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். என்னன்னா இலாஜ் தேக்கர் அப்படின்றவோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்லது ட்ரீட்மெண்ட் அளித்து அப்படின்னு. அப்போ என்ன வரும்னா உஸ்கா இலாஜ் கராக்கர், இல்லைனா உஸ்கோ இலாஜ் தேக்கர். ஓகே, கொடுப்பதுன்னா அல்லது அளிப்பது அப்படின்னா தேக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தேக்கர் ஒரு தேக்கே. உஸ்னே உஸ்கோ இலாஜ் தேக்கே, இல்லைனா வந்து உஸ்னே உஸ்கா இலாஜ் கராக்கர் உசே டீக் கர்வாயா. உசே டீக் கர்வாயா, அவரை சரி செய்தார். உசே டீக் கர்வாயா. இப்போ வந்து அவர் பேசினது, அந்த நேர்மையான சூதாட்டக்காரர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பேசினது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, அதாவது கொட்டேஷன் மார்க்ஸில் அதை அப்படியே கொடுத்துருக்கேன். என் நண்பா, நான் இவை எல்லாம் உனக்கு பாடம் கற்பிக்க செய்தேன். மேரே தோஸ்த் அப்படின்னு, அதாவது மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஓகே, மை ஃப்ரெண்ட், நான் இவையெல்லாம் உனக்கு பாடம் கற்பிக்க செய்தேன். மேனே யர்சப், இவையெல்லாம் அப்படின்னா யர்சப். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸு, அதனால தான் நம்ம பல சென்டென்ஸில் நேஃப் சேர்த்திருக்கோம். இது நம்ம நிறைய வீடியோஸில் இந்த பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் பற்றி பேசியிருக்கோம், அதனால நான் வந்து அப்படியே ரீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ மேனே யர்சப் துமே சபக் சிக்கானே கேலியே கியாத்தா. ஓகே, உனக்கு அப்படின்னா துமே, பாடம் கற்பிக்க செய்தேன், சபக் சிக்கானே கேலியே கியாத்தா. இனி ஒருபோதும் உன்னுடைய எந்த நண்பனையும் ஏமாற்றாதே என்று அவர் புரிய வைத்தார். ஸோ இந்த இடத்துல இனி அப்படின்னா வந்து அப். ஓகே, ஸோ அப்னா வந்து இப்போது தான். இந்த இடத்துல வந்து இனி அப்படின்னா வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதில் சொல்கிறது தான் இது. ஓகே, இனிமேல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இனிமேல்னா இஸ்கே பாதுன்னு நான் ஃப்ரேம் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக அப்படியும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இப்படியும் ஒரு வேர்ட் போட்டு, அதாவது அப்பா அப்படின்னா வந்து இப்போது, இப்போ அப்படின்றது தான், ஆனால் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் கபி அப்பனே கிசி மித்ருக்கோ தோக்கா நெஹி தேனா, தோக்கா மத் தேனான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அப் கபி அப்பனே கிசி மித்ருக்கோ, ஸோ எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு நண்பனுக்குமே, உன்னோட எந்த ஒரு நண்பனுக்குமே ஒருபோதும், ஒருபோதும் வந்து கபி. ஓகே, நெவர். ஸோ நெவர் சீட் எனி ஆஃப் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுன்ட்டு இல்லை, எந்த ஒரு நண்பரையுமே வந்துட்டு இப்படி ஏமாத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லி உஸ்னே சம்ஜாயா அப்படின்னா வந்து என்று அவர் புரிய வைத்தார். உஸ்னே சம்ஜாயா. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ மேலே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி நான் இப்போ வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். गायब पांसा। एक बार की बात है, दो जुआरी रहते थे।
उनमें से एक तो ईमानदार था लेकिन दूसरा बेईमान था। जब बेईमान जुआरी को लगता था कि वह दाव हार रहा है तो वह चुपके से पांसे को निगल जाता और कहने लगता कि पांसा गायब हो गया है। एक बार पहले जुआरी ने उसकी चालाकी देख ली और उसे सबक सिखाने का निश्चय किया। अगले दिन उसने खेल शुरू होने से पहले ही पांसे पर कुछ विष लगा दिया। कुछ ही देर बाद बेईमान जुआरी दाव हारने लगा। ஸோ இந்த இடத்துல வந்து குச் அப்படின்னா வந்து கொஞ்சம் விஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷம் அப்படின்ற அர்த்தமும் வரும். ஏதோ ஒரு விஷம் வந்து அவன் தடவிட்டான் அப்படின்ற மாதிரி அர்த்தமும், அந்த ஏதோ அப்படின்ற அர்த்தமும் வரும். ஓகே. कुछ ही देर बाद बेईमान जुआरी दाव हारने लगा। अपनी हार तय समझ उसने हमेशा की तरह पांसा निगल लिया। थोड़ी ही देर में विष ने अपना असर दिखाना शुरू कर दिया और वह बीमार हो गया। उसकी हालत देखकर ईमानदार जुआरी को उस पर दया आ गई। उसने उसका इलाज कराकर उसे ठीक करवाया। मेरे दोस्त, मैंने यह सब तुम्हें सबक सिखाने के लिए किया था। अब कभी अपने किसी मित्र को धोखा नहीं देना, उसने समझाया. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் புதுசாக இவ்வளோ ஒக்காப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.